நாம் என்ன சொல்லணும், ஏற்ற வேலையிலே அப்படி சொல்கிற ஆட்கள் நிறையா இருக்காங்க. நாமும் ஆண்டோட வசனங்களை சொல்லும்போது என்ன செய்யணும், சரியான நேரத்தில் போட்டு இருந்துச்சிடணும் வச்சுங்க. யாராவது சோம்பில் சரியாக மாட்டேங்கு எல்லா இடத்துக்கும் போனோன்னா நான் கேட்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆட்கள் இருக்காங்க, அப்படி பக்தி வைராக்கியம்னா அப்படி வைராக்கியம். திடீர்னுட்டு அவங்களுக்கு என்ன வந்துடும், அந்த அம்மாவுக்கு முடி நல்லா வந்திருக்கும், உடனே இப்படி சுடுசுடலாக விழுந்துடும். அப்படி இது போட்டுரும். அவங்க அதில் ரொம்ப ரொம்ப நம்புவாங்க, உதயத்தை நம்புவாங்க. அம்மா அவள் போட்டாம்மா அதை அது இப்படி பிரித்து விட்டா முதலே சரியாக வந்துடும்னு சொல்லுவேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க பாருங்க. அந்த சமயத்தில் சொல்லுவேன், இதெல்லாம் செய்தவும் ஒன்று பிரயோஜனம் இல்லைம்மா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது. அப்போ ஏற்ற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்லி அவங்களே என்ன செய்யணும், தூண்டணும். ஒருவேளை வெளிப்படையாக கேட்குறதுக்கு அவங்களுக்கு வெக்கப்படுவாங்க. ஏன்னா பாரம்பரியமாக அவங்க அந்த இதில் இருந்திருக்காங்க, மரபில் இருந்திருக்காங்க. ஆகையினால நாம் என்ன செய்யணும், ஏற்ற சமயத்திலே அந்த சிறைபேரிக்கை சொன்ன தாழ்மையான பதில் அப்படி மகள் குணமடைய என்ன செய்து உதவினதாக இருந்தது. அருமையாருடைய அப்படின்னாலே நாம் என்ன செய்யணும், யாரை போலெல்லாம் இருக்கணும். முதல்ல யாரை பார்த்தோம், ராகாபு. அடுத்தாப்பில் யாரை பார்த்தோம், ரூத்து. அடுத்தாப்பில் யார், நாகமான். நாகமான். அடுத்தாப்பில் ஏசு. அடுத்தாப்பில் சிறபெனிக்கியா. இவ்வளோ வர பற்றி நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம். அருமையாருடைய அப்படின்னாலே ஏசாயா 54 பாருங்கள், எடுத்து வாசிங்க, எல்லோரும் சேர்ந்து வாசிக்கணும். ஏசாயா 54:4 இளைப்படைந்தவனுக்கு நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கலிமான்களின் நாவை தந்தளினார். அப்படித்தானே இளைப்படைந்தவனுக்குன்னா கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு அர்த்தம். இளைப்படைந்தவங்களுக்குன்னா யார், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கலிமான்களின் ஆவியை தந்திருக்கிறார். அப்படித்தானே எல்லாருக்கும் அந்த ஆவியை நாவை தான் தந்திருக்காரு, களிமானி நாவை தான் வச்சுருக்காரு, தந்திருக்காரு. ஏற்ற விதத்தை எது செய்யணும், எந்த இதை பேசணுங்கிறதுக்காக. பாருங்கள், ஏசாயா 40:1 சொல்லியிருக்கு, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தீர்த்துங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தீர்த்துங்கள். அப்போ ஆண்டவருடைய ஜனங்களாகிய பிள்ளைகளை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்குமாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிதானே? ஆகினால ஏற்ற சமயத்திலே நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆண்டோட இந்த உலக ஜனங்களை நாம் ஆற்றுவோம், தேற்றுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.